அண்மையிலே இந்த கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அந்த மாநாட்டிலே சாமர சம்பத் தசநாயக்கா பேசிய பேச்சுக்கள் தொடர்பாக இப்பொழுது கொழும்பில் இருக்கின்ற கொழும்பு மறைமாவட்ட தொடர்பாடல் அலுவலகம் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாமர சம்பத் தசநாயக்காவுக்கு எதிராக இப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு கர்தினல் மல்கம் ரஞ்சித்தினுடைய பிரிவு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இந்த சொத்துக்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் பலருக்கு தெரியும், வருமானத்துக்கு மீறி சொத்துக்கள் சேர்த்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்டவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ஒருவரது பேரும் இதிலே இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம். அதே வேளையில் இவ்வளவு காலமும் பெயரிடப்படாமல் இருந்த பிள்ளையானின் பெயர் மிக விரைவிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சேர்க்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. இவைகள் தொடர்பாகவும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இன்று புதன்கிழமை. அண்மையிலே இந்த கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அந்த மாநாட்டில் சாமர சம்பத் தசநாயக்கா ஆற்றிய உரை கத்தோலிக்கரிடையே அதற்குரிய எதிர்வினையை ஆற்றியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர் மதங்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் கர்தினல் மல்கம் ரஞ்சித் தொடர்பாகவும் அந்த ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை அந்த மேடையிலே கூறியிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கொழும்பு மறைமாவட்ட தொடர்பாடல் அலுவலகம் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையிலே எம்பி சாமர சம்பத் தசநாயக்கா வழங்கிய அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும், ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2026 வரைக்கும் கர்தினல் மல்கம் ரஞ்சித் வத்திக்கானில் இருந்து திரும்பினார் என்றும், எனவே அவர் இராணுவ அதிகாரியை சந்தித்து ஒரு கூட்டம் நடத்தினார் என்று சொல்லப்படுவது முற்றிலும் பொய்யான விடயம் என்பது போன்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேவேளையிலே மத நல்லிணக்கத்தை குழப்பி அரசியல் பலத்தை பெறுவதற்கு இவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்பது போன்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட எம்பிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தாங்கள் தயாராகி இருப்பதாகவும், கர்தினல் மல்கம் ரஞ்சித்தினுடைய சட்டத்தரணிகள் அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக தகவலை வெளியிட்டிருக்கிறார் அருட்தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ, இயக்குனர் தொடர்பாடல் கொழும்பு மறைமாவட்டம் என்று அந்த அறிக்கையிலே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து ஒரு விடயம் மட்டும் எங்களுக்கு புலனாகிறது. சாமர சம்பத் தசநாயக்கா மற்றும் உதய ஹம்பவில போன்றவர்கள் வாய்க்கு வந்ததை பேசி வந்திருக்கிறார்கள். தங்களுக்கு இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறப்புரிமையை வைத்துக்கொண்டு மதங்களை குழப்புகின்ற வகையிலும் மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற வகையிலும் இவர்கள் பல்வேறுபட்ட குழப்பகரமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்களை இவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். இப்பொழுது சாமர சம்பத் தசநாயக்காவுக்கு எதிராக இப்பொழுது அருட்தந்தை சிரில் காமினி அவர்களால் இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சாமர சம்பத் தசநாயக்கா பிணையிலே இருக்கிறார். அப்படி இருக்கின்ற நிலையில் அவருக்கு எதிராக மற்றும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. அதே வேளையில் ஜூலை 2ஆம் தேதி இராணுவ தரப்பினை கர்தினல் மல்கம் ரஞ்சித் சந்தித்தார் என்று சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை முற்றுமுழுதாக மறக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், கர்தினல் மல்கம் ரஞ்சித் 2ஆம் தேதி இராணுவத்தினர் சந்தித்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற வழியில் கர்தினல் மல்கம் ரஞ்சித் 3ஆம் தேதி தான் இலங்கைக்கு வந்திருக்கிறார். அதுவரை காலம் அவர் வத்திக்கானில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது தவிர அவரது பதவி நீடிப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அவர் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காகவும் தனது சௌகரியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் தனது பதவி உயர்வை பெற்று வருகிறார் என்பது போன்றும் அரசியல்வாதிகள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இனி அவற்றுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது ஒரு விடயம் மட்டும் எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. சாமர சம்பத் தசநாயக்கா நல்லம்மா என்று கத்துகின்ற அந்த எம்பி இனிமேல் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த போகிறார் என்பது மட்டும் தெரிந்திருக்கிறது. அது தவிர இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை விவாதித்து வருகின்ற பல்வேறுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், இப்பொழுது நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இவர்கள் ஆற்றிய உரையினுடைய முழு ஒரிஜினல் கொப்பியையும் தங்களுக்கு தருமாறு. எனவே அந்த முழு மூலங்களும் கொடுக்கப்படுமாக இருந்தால்
பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு கருத்தை விமர்சிப்பதற்கு யாராலும் முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பிலே யார் அடுத்த ஜனாதிபதியாக வருவார்கள் என்கின்ற கருத்து கணிப்பு தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஜனாதிபதிக்கு 2029 வருகின்ற ஜனாதிபதிக்கு பல்வேறுபட்ட போட்டிகள் இப்பொழுதே ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொட்டு கட்சியிலே நாமல் ராஜபக்ச தான் அடுத்த ஜனாதிபதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அடுத்த பக்கத்தால் திலீப் ஜெயவீரவும் அதற்குரிய ஆரம்பகட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற இந்த கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் இந்த ஜனாதிபதி யார் என்கின்ற வருகின்ற வேளையில் இவர்கள் எல்லாம் சிதறடிந்து ஆளுக்கு ஒரு பக்கம் போய்விடுவார்கள் என்பது இப்பொழுது அவர்கள் வெளியிடுகின்ற அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு அடுத்த ஜனாதிபதியாக யார் வருவார் என்று பார்க்கின்ற வேளையில் 75% புள்ளிகளை பெற்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா தான் மீண்டும் ஜனாதிபதியாக வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25% வாக்குகளை பெற்று சஜித் பிரேமதாசா 2வது இடத்திலும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நாமல் ராஜபக்ச அந்த 1% வாக்கை மட்டுமே பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாட்டுக்கு நல்லது செய்தால் மக்களும் இவர்களை நல்ல நிலையில் உயர்த்துவார்கள் என்பதற்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா இப்பொழுது ஒரு பாடமாக இருக்கிறார் என்று தெரிவித்துக் கொண்டு, அதே வேளையிலே பல்வேறுபட்ட இளம் அரசியல்வாதிகளும் இப்பொழுது உருவாகி வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகள் செய்து வருகின்ற பல்வேறுபட்ட ஊழல் காரணமாக மக்கள் இவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எல்லா அரசியல்வாதிகளின் பின்னாலும் ஊழல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையிலே பிமல் வீரவன்சவனுடைய சகோதரர் சனத் வீரவன்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், இவருக்கான பயண தடை விதிக்கப்பட்டிருந்ததை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அரசு சொத்துக்களை வீண்பிரியம் செய்தார் என்னும் அடிப்படையிலே FCID-னால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், அரசுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற 40 வாகனங்களை இவர் முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார் என்றதன் அடிப்படையிலே தான் இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். 9 மில்லியன் பணம் இவரால் வீண்பிரியம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முன்னர் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் எவ்வளவு பணங்களை வீண்பிரியம் செய்திருக்கிறார்கள் என்றது இப்பொழுது விசாரணைகள் தான் தெரிய வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட விரயங்கள் இவர்களால் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலைமையில் விரைவிலே பிமல் வீரவன்சவும் கைது செய்யப்பட போகிறாரா என்கின்ற ஒரு செய்தியும் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது என்றால் அந்த சட்டத்தை மதித்து யாவரும் இருக்க வேண்டும். அந்தந்த நாடு அந்தந்த சட்டங்களை விதிக்கிறது என்றால் அந்த சட்டங்களுக்கு அடிபணிந்தே நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் பிமல் வீரவன்ச என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு நாட்டில் ஒரு அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு அடையாள அட்டை இருந்தால் போதுமானது. தேசிய அடையாள அட்டையாக இருக்கட்டும், கடவுச்சீட்டாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றொன்று தான் ஒவ்வொரு மனிதரிடம் இருக்க வேண்டும். ஆனால் இவரிடம் 2 தேசிய அடையாள அட்டைகள் இருந்திருக்கின்றன, 2 கடவுச்சீட்டுகள் இருந்திருக்கின்றன. இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன. மிக விரைவில் இவர் கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற விவரமும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடியவர்கள் இப்பொழுது ஒவ்வொருவராக உள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற விடயம், இவரது மனைவி ஏற்கனவே இவ்வாறான ஒரு சம்பவத்திலே பிணையில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், 2 கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த பிரச்சனை. இவர்கள் 2 அடையாள அட்டை வைத்திருக்கிறார்கள் என்றால் 2 பிறப்பத்தாட்சி பத்திரங்களும் இவர்களிடம் இருக்க வேண்டும் என்பதாகவும், இவ்வாறான முறைகேடான செயற்பாடுகள் பல அரச திணைக்களங்களில் வேலை செய்கின்ற நபர்களை வைத்தே செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அந்த அரசு திணைக்களங்களில் வேலை செய்து வருகின்ற நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதான் முன்னரே நான் தெரிவித்திருக்கிறேனே, தங்களது வருமானத்துக்கு மீறி சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் ஏன் கைது செய்யப்பட போகிறார்கள் என்றால், இவ்வாறான செயற்பாடுகளை செய்து அவற்றின்பால் பணங்களை பெற்று இப்படியான ஒரு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையிலே யாழ்ப்பாணத்திலே தனது வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை வைத்திருக்கிறார். தனது சகோதரர் ஒருவரது பெயரிலே பல்வேறுபட்ட சொத்துக்களை வைத்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட போகிறார். முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெளிவாக வந்திருக்கிறது. எனவே இவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி ஒவ்வொருவர் மீதும் ஏதோ ஒரு வகையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்கு வருவதும், நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் விசாரணைக்கு வருவதுமாக இப்படி முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை தவிர்ப்பதற்காகவே இவ்வாறு கூட்டு ஏற்பட்டிருப்பதாக கடத்தொழில் நீரியல் வள அமைச்சர் சந்திரசேகரன் நன்மையிலே தெரிவித்திருந்தார் என்பதையும் நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். சரி, இப்படி இருக்கின்ற வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பிள்ளையானின் பெயர் சேர்க்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்து வந்திருந்தது.
இப்பொழுது பிள்ளையானின் பேரும் அதில் உத்தியோகபூர்வமாக சேர்ப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சலே அதில் ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது பிள்ளையான் அதிலே உத்தியோகபூர்வமாக சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையான் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் காணாமல் போனமை தொடர்பாகத்தான் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேளையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அவர் பல்வேறுபட்ட தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இனிய பாரதி தெரிவித்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கருத்துக்களின் அடிப்படையிலும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டிருக்கின்ற விசாரணைகளின் அடிப்படையிலும் இப்பொழுது இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலே அவரும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்குள்ளே ஒரு சூத்திரதாரி என்பது போன்று இணைக்கப்பட இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கினார் என்று சொல்லப்படுகின்ற அசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்களிலே பிள்ளையானும் இதனது மூல காரணமாக இருந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இவர்கள் இப்பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இணைக்கப்பட போகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த அரசாங்கத்தை கலைத்துவிட்டு புதிய அரசாங்கத்தை தேர்வு செய்வதிலே எதிர்க்கட்சிகள் முனைப்பு காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சஜித் பிரேமதாசா சேர்ந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். நல்ல உறவுகளை மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.